கேக்குறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், சொத்தை கூட தானம் பண்ணலாம். ஆனா பொம்பளை பிள்ளைய மட்டும் தானம் பண்ணக்கூடாதுப்பா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. இப்போவும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். உங்க அப்பாவோட முடிவு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் வாக்க காப்பாத்துற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துப்பா. பொண்ணோட அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு பாத பூஜை பண்ணிதான் ஆகணும். என்னன்னா அது ஏன் இவர் காலம் நாங்க கழுவுல? நல்லா இருக்க கதை. உங்க அப்பங்க ஐயே புண்ணியம் பண்ணிருக்கு. அதனாலதான் அண்ணனோட கால கழுவுறதுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. வர சொன்னீங்களாமே. ஊர் கட்டுப்பாட்டை மீறி சின்ன குழந்தைகளையும் பொம்பளைகளையும் வெட்டி சாகடிச்சுட்டான் வெங்கட்ராமன்னு ஊர்ல செய்தி பரவக்கூடாது. இந்த குடும்பத்தோட பொணங்கள் என்னாச்சுன்னு யாருக்கும் எப்பவுமே தெரியக்கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சுது. சுச்சு இவங்க ரத்தத்துல கடவுள் என்னத்தடா கலந்துருப்பாரு? சின்ன குழந்தை கூட கத்தி தூக்குது. கொன்னுடுங்கடா இவனையும். தங்கச்சி, மாப்பிள்ளை குடிக்க வர சொன்னாருமா? தேவி, எங்கம்மா போற? அவர் கூப்பிட்டாரா? அவர் அங்கல்லமா இருக்காரு. ஓ, அங்க போயிட்டாரா? வாமா. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இல்லையே. இல்ல, அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தாங்கிதான் தங்கச்ச கூட்டு போய். என்னாச்சு? உங்க அப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துல இருந்து போயிட்டாரு. எதுக்கு? அது வந்து எங்க அப்பா வரதட்சணை பத்தி பேசினாரு. அது பிடிக்காம அவர் போயிட்டாரு. என்னது? அப்பா அவசரப்பட மாட்டாரு? ஏன் அவசரப்பட மாட்டாரு? அவசரப்பட்டுதான் இந்த சம்மந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சத்தியமூர்த்தி, நான் போய் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். என்ன ஒரு 30 கிலோமீட்டர் தானே? டேய் வாங்கடா. நான் இப்ப வந்துடுறேன். அப்பா, அந்த சத்தியமூர்த்தி பெரியவரை தேடி போயிருக்கான். திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவர் அங்க இல்லைன்னு தெரிஞ்சா 5 நிமிஷத்துல மந்திரத்தை சொல்லி கல்யாண சடங்கை முடிக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் வந்து சாவு சடங்கை முடிச்சு வைக்கிறேன். ஏ தேவா. அப்பா, மொத்த சட்டையும் ரத்தத்துல நனைஞ்சு போச்சு. புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வாடா. தப்பா நினைச்சுக்காதப்பா. உங்க அப்பா கோபம் தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்லைங்க. பொண்ணு பெத்தவங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியல. அப்பா, ராகு காலம் வந்துருமா? பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாப்பா, தங்கச்சி சீக்கிரம் அனுப்பி வையே. ஆம்பளனா தப்பு தண்டா எல்லாம் பண்ணுவான். அப்பா அவசரப்பட மாட்டாரு. உங்க அப்பா கோவத்தை பத்தி எனக்கு சின்ன வயசுல தெரியும்பா. அவர் வரமாட்டாரு. எப்படி நாளைக்கு உங்க வீட்டுல விசேஷம் தானே? அப்ப நான் வந்து உங்க அப்பா சமாதானப்படுத்திடுறேன். நீ வாப்பா, ராகு காலம் வந்துட போகுது. சீக்கிரம் வா. ஆம்பளனா தப்பு தண்டா எல்லாமே பண்ணத்தான் செய்வான். என்ன இருந்தாலும் ஒரு தாய் மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கணும். எதையும் வெளியில காட்டக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. கௌரவமான பரம்பரையில பிறந்தவனி. சின்ன கலங்க கூட வராம புகுந்த வீட்டுல நிம்மதியா குடும்பம் நடத்து. டேய், பெரியய்யா எங்கேயும் இல்ல, மண்டபத்திலே இல்ல.
அங்க என்னவோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஜீப்ல பாம்பெல்லாம் இருக்குல்ல? இருக்குடா. ஏய், வண்டியை மண்டபத்துக்கு வா. என்ன கண்ணா தூக்கம் வருதா? என்னடா கையில கத்தியோட வந்திருக்காங்கன்னு சந்தேகப்படுறியா? நீ பெரிய ஆம்பளை, என் பையனை என் வீட்டு முன்னாடியே கொன்ன. நாங்கெல்லாம் கோழைங்க, அதனாலதான் நம்ம வச்சு கழுத்தர்த்த இதே கத்தியால. புரியலையே உனக்கு? உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் குழந்தைங்க உட்பட எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டேன். இப்போ ஒன்ன உன் புள்ளைய உன் பொண்டாட்டிய எல்லாரையும் கொல்லு வேண்டாம். உன் வம்சமே இல்லாம அழிச்சிட வேண்டாம். ஏய், என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லடா. ஒரு ஆம்பளை சிங்கத்தோட கையால பலியாக போறேன்னு சந்தோஷப்படுறேன்டா. அவனை விடாதீங்கடா. ஏய், எப்படி சீவிரம் பாருங்கடா. ஏய், அவன் தங்கச்சி கொன்னுடாதீங்க. தாய் மாமன் ஜாட இருக்கிற ஆம்பளை நம்ம வம்சத்துல பிறப்பான். கொன்னுடுங்களா இவனை. போகடா. நீ தேவியை குழந்தையை கூட்டு போயிடு. குழந்தைய கிடக்கு. நீ உள்ள வந்துருமா? எல்லாரும் ஓடி போயிருங்க, அவங்க ஆளு வந்துட்டாங்க. வெட்டிங்கடா அவனுங்களை. வெட்டி சாகிடா அவனுங்களை. இப்ப எங்கடா போயிட்டீங்க? வண்டியை எடுக்கடா. ஐயா வெட்டணும்டா அவனுங்களை. அவனை ஹாஸ்பிட்டலே வெட்டணும். வெட்டிடலாம். யார்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம், அவனை கும்புறவங்க கிட்ட வச்சுக்க கூடாது. துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்காங்க. அவன் மட்டும் பொழைச்சு வெளியே வந்தானா நாம யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், அவன் உயிரோட வெளியே வரக்கூடாது. நான் அந்த ஆர்டர்ல இருக்கிற சில ஓட்டைகள்னால அவன் என்ன ஆனான்னு யாருக்கு தெரியாம பண்ணிட முடியும். ஹாஸ்பிட்டல்லயே அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு போலீஸ் போர்ஸ் அரேஞ்ச் பண்ணு. கேஸை டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும்.
அந்த கேஸ் எப்பவுமே ஹியரிங்க்கு வராம நான் பாத்துக்கிறேன். இந்தியாவிலேயே மிக பயங்கரமான ஜெயில் தீகார். சாகர வரைக்கும் அங்கேயே ரிமாண்ட்ல கிடக்கட்டும். இத பாருங்க, உங்களுக்கு அண்ணான்றதுனால உங்களுக்கும் அப்பான்றதுனால எனக்கும் அவர் செஞ்சது வேணா சரியா இருக்கலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னாடி கிடையாது. பிரகாஷ், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.